வவுனியாவில் 113 பேருக்கு டெங்கு நோய் தாக்கம். தனியார் பஸ் உரிமையாளர்களின் இறுதி தீர்மானம் இன்று. இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமர் மோடி. கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. வவுனியா மாவட்டத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு 113 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்டத்தில் மழை காலங்களில் மழைநீரானது டெங்கு நுழம்பு பெருக்கும் வகையில் தேங்கி நிற்காமல் இருப்பதற்காக சுகாதார பரிசோதகர், போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர். எனினும் 2024ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை 113 பேர் வவுனியாவில் டெங்கு நோயினால் பாதிப்படைந்தனர். அதில் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 82 பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றுள்ளனர் என பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பஸ் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்படவுள்ள பணி புறக்கணிப்பு தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினைகள் தொடர்பில் இன்று காலை பதில் போலீஸ் மா அதிபருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் இன்று நண்பகல் 12 மணிக்குள் தங்களது முடிவை அறிவிப்பதாக கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்வார் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இரு நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதால் வருகைக்கான குறிப்பிட்ட திகதிகள் தீர்மானிக்கப்படவில்லை. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த டிசம்பரில் புதுடில்லிக்கு விஜயம் செய்திருந்த போது விடுத்த அழைப்பின் பிரகாரம் இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளது. அனுரகுமாரவின் இந்திய பயணம் பதவியேற்ற பின்னர் அவரது முதல் சர்வதேச விஜயமாக அமைந்தது. அனுரகுமாரவின் தெரிவை தொடர்ந்து இலங்கைக்கு விஜயம் செய்த முதலாவது உயர்மட்ட வெளிநாட்டு அதிகாரி இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெயசங்கர் ஆவார். இதற்கு முன்னர் பிரதமர் மோடி 2015 மற்றும் 2017ஆம் ஆண்டுகளில் 2 முறை இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரைகுறையாக நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து பாடசாலைகளும் முழுமைப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விலைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் அஜித் பி. பெரேரோ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்லாட்சி அரசாங்கத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை கருத்திட்டத்தின் கீழ் அரைகுறையாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாடசாலை கட்டடங்கள் அனைத்தையும் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கத்தின் திட்டத்தின்படி 3 கிலோமீட்டர் எல்லைக்குள் அனைத்து மாணவர்களும் சென்று கல்வி கற்கக்கூடிய ஆரம்ப பாடசாலைகளை உருவாக்குவது எமது நோக்கம். அதுபோன்ற பல பாடசாலைகளை இணைத்து முழுமையான அனைத்து வசதிகளையும் கொண்ட பாடசாலைகளை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாம் அவற்றை ஆரம்பத்திலிருந்தே மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கவில்லை. அவ்வாறான அனைத்து பாடசாலைகளும் மீளாய்வு செய்யப்பட்டு 80% அல்லது 90% நிர்மாண பணிகள் முடிவடைந்துள்ளன. பாடசாலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அந்த கட்டடங்களுக்கான நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை கருத்திட்டத்தின் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட பல பாடசாலைகள் நிர்மாண பணிகள் 50% 75% இடையில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. மேற்படி திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் தொடர்பான மீளாய்வு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அவர் கூறியுள்ளார். 13,000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு மற்றும் கட்டடங்களை அச்சுறுத்திய கடுமையான காட்டுத்தீ காரணமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் குடியிருப்பாளர்கள் சுமார் 30,000 பேர் செவ்வாய்க்கிழமை வெளியேற்ற உத்தரவுகளை பெற்றனர். கடற்கரை நகரங்களான சாண்டோ மோனிகா மற்றும் மலிபு ஆகியவற்றுக்கு இடையே பசிபிக் பாலிசேட்ஸ் பகுதியில் குறைந்தது 2,921 ஏக்கர் தீக்கிரையாகியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். நீட்டிக்கப்பட்ட வறண்ட காலநிலையை தொடர்ந்து வலுப்பெற்றுள்ள பலத்த காற்றானது தீபரவலை மேலும் அதிகரிக்கலாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தீவிரவிலை கட்டுப்படுத்தும் முயற்சியில் விமானப்படை வீரர்களும் தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். காயங்கள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என கூறிய கலிபோர்னியாவின் ஆளுநர் கவின் நியூசோம், எனினும் பல கட்டடங்கள் ஏற்கனவே தீக்கிரையாகிவிட்டதாக குறிப்பிட்டார். அதேவேளை 1/2 மில்லியன் மக்கள் மின்வெட்டு பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். பல மாதங்களாக கணிசமான மழை பெய்யாத மலைப்பாங்கான பகுதிகளில் மணிக்கு 100 மைல் வேகத்தில் வீசும் சூறாவளி காற்று பல நாட்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை முன்னறிவிப்பாளர்கள் கணித்துள்ளனர்.
வருகின்றனர். இதனிடையே பசிபிக் பாலிசெட்ஸ் பகுதியில் வீடுகள் தீப்பிடித்து எரிவதையும் குடியிருப்பாளர்கள் தீயிலிருந்து தப்பிக்க தங்கள் செல்ல பிராணிகளுடன் வெளியேறும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது.